தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்மளெல்லாம் பார்த்தா சிலருக்கு சில்லறைகளாக தெரிய வருது, பிச்சைக்காரங்களாக தெரியுது. ஏன் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுறேன்னா, உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஒரு வருத்தத்திற்கு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாருமே ஒரு மாற்றத்திற்காக தான் நீங்கள் ஓட்டு போட்டீங்க, கரெக்டாக. நானும் ஒரு மாற்றத்திற்காக தான் ஓட்டு போட்டேன். நான் வந்து 2021 ஃபஸ்ட் ஓட்டை போடுறேன். இப்போ 2வது ஓட்டை போடுறேன். சாரி, இது 3வது ஓட்டு. எம்பி எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருந்தேன். இது 3வது வாட்டி. 2024 எம்பி எலெக்ஷன் வந்துச்சு. இது வந்து 2026 தேர்தலில் 3வது வாட்டி ஓட்டு போடுறேன். ஸோ இந்த 3 வாட்டி ஓட்டு போட்டதில் இந்த தேர்தலில் பெரும்பாலும் பல யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் மாற்றத்திற்காக முன் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த முன் வந்து ஓட்டு போட்டதை ஒருத்தன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் உனக்கு பிச்சை போட்டிருக்கேன்டா, உன்னை பிச்சை போட்டிருக்கேன். இந்த பிச்சையை வாங்கிட்டு நீ என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு விசுவாசமாக இருந்திருக்கணும். எனக்கு விசுவாசமாக நீ இருக்கிறத விட்டுட்டு என்ன பண்ணியிருக்க? டிவிகேக்கு போய் குத்தியிருக்க. அதாவது ஒரு விஷயம் நான் சிம்பிளாக சொல்கிறேன். திமுகவுக்கு வேலை பார்க்குறதுக்கு இங்கே பல பல யூடியூபர்ஸ் இருக்காங்க, பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, பல வாடகை விட்டுற பல பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஏன் தெரியுமா? திமுக ஆட்சி அமைந்த உடனே செங்கல்பட்டை, காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன், இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான், நாட் ஷுவர், அதை மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த 2 டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் பல ஏக்கருக்கு பத்திரிகையாளர்களுக்கு நாங்கள் இலவச வீட்டு மனை வழங்குவோம் அப்படிங்கிறது திமுகவோட இந்த தேர்தல் அறிக்கையில் ஒன் ஆஃப் த வாக்குறுதி. யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன். இப்போ தான் நான் ஜேர்னலிசம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது சென்னையில் ஒரு வீடு வாங்குறதே பெரிய விஷயம். இப்போது வந்து சென்னை வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி காஞ்சிபுரமும் சரி, செங்கல்பட்டும் சரி, எல்லாமே சென்னை சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு வீட்டு மனை கிடச்சிருது. ஓகே, ஒரு கிரவுண்ட் இடம் கிடச்சிருந்தா கூட ஒரு 4.5 சென்ட் இடம் கிடச்சிரும். ஓகே, நம்மளுக்கு வந்து டிஎம்கேக்கு நம்ம கொஞ்சம் ஆதரவு கொடுத்தோம்னா, டிஎம்கே கொஞ்சம் பேசாமல் விட்டோம்னா, டிஎம்கே கொஞ்சம் கழுவி ஊற்றாம விட்டோம்னா, அந்த நியூஸ் எதுவும் பேசாமல் விட்டோம்னா ஒரு வீட்டு மனம் கிடைக்குமேயா? ஸோ கொஞ்சம் அதுக்கு எதிரான கட்சிகளை பேசலாமே. அதுக்கு எதிரான இப்போ புதுசாக டிவிக்கு வந்திருக்காங்க, அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாம். அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு பேச தெரியாது, எதுவும் தெரியாது, கொள்கை தெரியாது, என்னன்னு தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட போய் மைக்கை நீட்டி திராவிடம்னா என்னப்பா, தமிழ் தேசியம்னா என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கோமாளிகளாக்கி நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு நம்ம கொஞ்சம் நல்ல பேர் அவர்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது பல பத்திரிகையாளர்கள் முன் வந்திருக்காங்க. அதில் முன்னோடியாக ஒருத்தர் இருப்பார்ல, இந்த பத்திரிகையாளர்களுக்கு ஹெட் இவர் தான்ப்பா, இவர் தான் அவங்களுக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் அண்டா செந்தில். இந்த அண்டா செந்தில் அவர்களுடைய நேட்டிவ் எங்கன்னா சவுத், எனக்கு தெரிஞ்சு நாங்குநேரியா, வள்ளியூர்னு நினைக்கிறேன். 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. எவ்வளவு? 4 கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டுறாரு. எனக்கு வயிற்றுச்செல்லாம் கிடையாது. நானும் ஏதோ என்னுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் கஷ்டப்பட்டு, என்னோடய அம்மா சத்தியமாக சொல்கிறேன், கோயம்பேடு மார்க்கெட்டில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஃபோனை வாங்குகிறேன். ஃபோனை வாங்கி கண்டென்ட் கிரியேட்டராக உள்ளே வரேன். வீடியோஸ் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். எனக்கு வந்து டு பி ஃப்ராங்காக சொல்கிறேன், கிளைண்ட்ஸும் நிறைய வந்து ஆன்லைன் மூலமாக நிறைய பேர் உள்ளே வராங்க. லைக் வந்து இல்லீகல் ஹெல்ப்பாகவும் சரி, கேசஸாகவும் சரி, நல்ல கேசஸும் உள்ளே வந்தாங்க. மோர் தேன் 60+ கேசஸையும் இன்றைக்கி நம்ம வந்து ஆஃபீஸ் போட்டு நம்ம வந்து டீல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி அது மூலமாக சொந்தமாக நம்மளால் உழைச்சி சென்னையில் ஒரு நல்ல ஒரு வீட்டில், வாடகைக்கு தான், சொந்த வீட்டெலாம் கிடையாது, ஒரு வாடகைக்கு தனியாக வீட்டிலேருந்து எந்த காசும் வாங்காமல் ஏதோ போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வண்டி வாங்கி ஏதோ நம்மளோட பொழப்பு ஓட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு இவன் வந்து கிளைண்ட் மூலமாக இந்த ஃபீஸ் வருமா, இல்லை அந்த வருமானம் வருமா அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஓடிட்டுருக்கோம்ல. இந்த ஓட்டமும் அந்த நாயோட ஓட்டமும் கம்பேர் பண்ண முடியுமா? சரி, எனக்கு ஒரு கேள்வி. எந்த இடத்துலடா நீ எனக்கு பிச்சை போட்ட? ஏன்னா என் லைஃபே நான் ரிவைட் பண்ணி பார்க்குறேன். அதாவது நான் பிறந்ததுலேருந்து ப்ரீகேஜிலேருந்து 12th படித்தது வரைக்கும் என் அப்பா காசில் தான் நான் படித்தேன். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட என்னோடய வரி பணத்தில் தான் நான் படிக்கிறேன். என்னோடய வரி பணத்தில் தான் நான் புத்தகங்களை நான் வாங்குகிறேன். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு படிக்கிறது எல்லாமே அவங்களோட வரி பணம், அவங்களோட டேக்ஸ் பே பண்ணுற காஸ்ட்லேருந்து படிக்கிறாங்க. வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காஸ்ட்லேருந்து படிக்கிறாங்க. நான் எப்படி படித்தேன், இன்றைக்கி நான் அட்வொகேட்டாக இருக்கேன்னா, என் வீட்டில் நாங்கள் மொத்தம் 2 பேர். நான் என்னோட அண்ணன். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி அட்வொகேட்டாக இருக்கிறேன், நான் என் அண்ணன் டாக்டராக இருக்கேன்னா, அந்த பழைய எங்கள் அப்பா எப்படி படிக்க வச்சாரு அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. வந்து எனக்கு வெளியே அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருந்தால் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, அதாவது இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு பேக்கரி கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு எங்கள் ஊரில், கன்னியாகுமரியில். அதே பில்டிங்கில் பேக்கரிக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்த என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? ஹோட்டல். பலர் சாப்பிட்டுட்டு எச்சியலையை போட்டுட்டு அந்த டீ கப்பையை வச்சுட்டு அதை கழுவியும் அதை வந்து எச்சியலையை தூக்கி போட்டோம்.
லைக் வந்து வெள்ளை சட்டை போட்டுட்டு லைக் வெளியே பார்க்கும்போது பளபளன்னு இருக்கும். ஆனால் அவர் செஞ்ச தொழில் எப்படி எங்களை படிக்க வச்சாரு, என்ன ஒரு அட்வொகேட் ஆகும், அண்ணன் டாக்டர் ஆகும், எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டு அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து 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 குருவி கூட்டுற மாதிரி சேர்த்த காசு தான் இன்றைக்கி நாங்கள் உங்கள் முன்னாடி உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். லைக் இதுக்கு என் குடும்பம் மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களோட குடும்பம். கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அது மூலமாக ஒரு அறுவடை பண்ணி அது மூலமாக சம்பாரித்து 20,000 50,000 1 லட்சம் சேர்த்து எஜுகேஷன் லோன் போட்டு சொத்தை விற்று இவ்வளோ விஷயங்கள் பண்ணி நம்ம இன்றைக்கி நின்று முன்னாடி பேசும்போது அசால்ட்டாக சொல்கிறாங்க பாருங்களேன், நாங்கள் போட்ட பிச்சையில் படித்தவங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோபம் வரணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ட்ரிகர் பாயிண்ட். இது நம்மளெல்லாம் ட்ரிகர் பண்ணுறான். அவன் நம்ம அப்பாவை கேள்வி கேட்குறான், நம்ம அம்மாவை கேள்வி கேட்குறான். இந்த நாய்ங்களெல்லாம் சும்மா விட்டா நம்ம வீட்டில் நம்ம இவ்வளோ தூரம் வளர்த்து இந்த தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் நம்ம உருவாக்கி கொண்டு வந்ததுக்கு பார்த்துட்டு இருக்கிறதுல என்ன அர்த்தம்னு தான் எனக்கு புரியலை. நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்க, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஸ்க்ராட்சிலேருந்து உருவாகி வளர்ந்து வரோங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த வலிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து அந்த நாய் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, அந்த அண்டா செந்தில், நீ டிவிக்கு ஓட்டு போட்ட இல்லைடா, நீ ஐடியில் போய் இவ்வளோ சம்பாதிக்கிறது காரணம், நீ திங்கிற சோறுக்கு காரணம் திமுக போட்ட பிச்சைன்னு. திமுக மட்டும் இல்லைன்னா நீ சோறே சாப்பிட்ருக்க மாட்டியான், உன் அப்பா சாப்பிட்ருக்க மாட்டானா, உன் அம்மா அதாவது என் அப்பா என் அம்மா யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்களாம். எது? சோறை. இதுக்கு முன்னாடி தான் இதே வீரமணின்னு நினைக்கிறேன். அதாவது இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாரும் வக்கீல் ஆனது காரணம், நீதிபதிகள் ஆனது காரணமும் திமுக பட்ட பிச்சைன்னு சொன்னார். எவ்வளோ சர்ச்சையாச்சு தெரியுமா? இவங்க எல்லாரும் எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, கேட்குறதுக்கு நாதி இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, நம்ம தான் ஆளுங்கட்சி, நம்மளுக்கு கேள்வி கேட்குறது யாரும் இல்லையா? நம்ம வந்து ஒரு உச்சத்தில் இருக்கோம். 4 கோடி ரூபா ஒன் டைம் செட்டில்மெண்ட். அதை தாண்டி லைக் வந்து நேற்றுக்கு நம்ம பேசின வீடியோ என்னென்னா, அண்ணன் சாட்டை துருமன் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனில் ஒரு கான்ட்ராக்டை போட்டு மினிமம் 5 கோடி ரூபா சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப லோவஸ்ட் ஆஃப் த லீஸ்ட்ன்றது இது மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அண்டா செந்தில் அவர்கள் 4 கோடி ரூபா ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்த சோர்ஸ் மூலமாக வந்த ரொம்ப ட்ரஸ்டடான நியூஸ். இது நான் மட்டும் சொல்லலை, தொடர்ந்து பல யூடியூபர்ஸ் பலர் லைக் வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய நபர்கள் எல்லாருமே பதிவு பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம். பெரிய ஒரு பங்களா கட்டிகிட்டு இருக்காரு. அதை தாண்டி மாதம் 5 லட்சம் ரூபா, கொஞ்சம் வீடியோ நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வர்ற பட்சத்தில் 7லேருந்து 10 லட்சம் ரூபா. 4 கோடி ரூபா தனி செட்டில்மெண்ட்டு. அதை தாண்டி 7 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம்ங்கிறது மாதம் சம்பளம் மாதிரி. இந்த மாதிரி பிச்சை எடுத்து சம்பாதிக்கக்கூடிய நாய்க்கு கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு நிலைமைக்கு வந்து சென்னையில் சர்வே ஆகணும்னா, ஒரு வீடு எடுக்கணும்னா, ஒரு நம்மளுக்கு சாப்பாடு வாங்கணும்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு போகணுன்னா எத்தனை பேர்கிட்ட ரெசியூமை கொண்டு போய் அலையணும். எனக்குலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடியில் என் ரூம்மேட்டாக இருந்த பசங்கள்லாம் ரெசியூமை எடுத்துகிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக அலைவானுங்க. மாப்பிள்ள இன்றைக்கி ஓஎம்ஆர் சைடு போனேன், அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் சைட் போனேன், இங்கே போய் வாட்ச்மேனே உள்ள விடல, உன்னோட ஆன்லைன் லைக் வந்து இன்விடேஷனை காணி, மெயில் வந்துச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா, ஒவ்வொன்றும் பேசி நம்ம லைக் வந்து வெயிலில் மண்டை காஞ்சி வந்திருக்கேன். மாப்பிள்ள ஏதாவது சரி உங்ககிட்ட ஒரு 50 ரூபா இருக்குமா, 100 ரூபா இருக்குமா, வெளில போய் ஏதாவது ஜூஸ் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு பசங்க படித்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் அங்கே ஒரு 6 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு இன்னொரு கம்பெனிக்கு போய் அங்கே ஒரு வருஷம் இன்னொரு 2 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரித்து 50,000 80,000 1 லட்சம் சம்பாரித்து அந்த பணத்தில் நீங்கள் ஒரு 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 வெளியே செலவு பண்ணலான்னு வரும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் பால் விலை, எலக்ட்ரிசிட்டி, லேண்ட் டேக்ஸு, வாட்டர் டேக்ஸு, அதை தாண்டி என்ன வாங்கினாலும் டேக்ஸுங்கிறது சாதாரண அமௌண்ட் கிடையாது. இந்த வாட்டி டேக்ஸ் எல்லாம் ஏற்றிட்டானுங்க, எங்கேயோ உச்சத்தில் கொண்டு போயிட்டானுங்க. அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, லைக் போன ஆட்சியில் நம்ம வந்து ஒரு 50 ரூபா டேக்ஸ் கட்டியிருந்தோம்னு வைங்களேன், இந்த ஆட்சியில் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. லைக் வந்து மக்களுடைய அந்த அந்த ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியே ஒட்டுமொத்தமாக உடஞ்சிருச்சு. இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சரி, அதெல்லாம் அது ஒரு தனி டாபிக்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இளைஞர் ஒரு யங்ஸ்டர் மேலே வராங்க, ஒரு பொம்பளை பிள்ளையோ பையனையும். ஏன்னா இந்த வாட்டி ஒரு சேஞ்சுக்காக ஓட்டு போட்டதுங்கிறது ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு பையன் மட்டும் கிடையாது, எல்லாருமே. அப்போ பொண்ணுங்களையும் பசங்களையும் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டது பிச்சையா, சாரி நம்ம எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்தது பிச்சையா, திமுக போட்ட பிச்சையா. நம்மளுடைய பிச்சை காசில் இவனுங்க வந்து ஆட்சியை பிடிச்சி குடும்பமாக இன்றைக்கி ஒரு 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 குடும்பத்தை கட்டமைச்சு அந்த குடும்பத்தை தமிழ்நாடு மொத்தம் எங்களோட சொத்துங்கிற அளவுக்கு அனுபவிக்கிறாங்களே,
அந்த குடும்பத்துக்கு ஜால்ரா போடுறதுக்கு சின்ன சின்ன எலும்பு துண்டுகளுக்காக. நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 200 500 அது கிடையாது. அது இன்றைக்கி மாறிடுச்சு. 200 500 என்ன கதை தெரியுமா? அந்த டைமில் மிஸ்ஸா காலத்தில் கைது செய்யப்பட்ட கைதிகளோட வீட்டில் தாண்டி வந்து அவங்களுடைய கொஞ்சம் உதவிகரமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக ஊக்குவிக்கும் தொகையாக கொடுக்கப்பட்ட தொகை தான் அந்த 200. அந்த 200 இன்றைக்கும் மக்கள் நீ 200 வாங்கிட்டு பேசுகிற அப்படிங்கிறது கிடையாது. இங்கே திமுகவுக்காக பேசக்கூடிய ஒவ்வொரு யூடியூபர்ஸும், ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர்ஸும், ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் வாங்குகிற காசுங்கிறது உங்களுடைய 10 மாதம் சம்பளம் ஒரே மாதம் சம்பளமாக இருக்குங்கிறது எனக்கு தெரில. இல்லை ஒரு வருஷம் நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரே நாள் சம்பாத்தியமானங்கிறது எனக்கு தெரில. ஒரு மாதம் 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா. திமுக எவ்வளோ சம்பாரிச்சு வச்சுருக்காங்கன்னு தெரியுமில்ல? 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைச்சர்களும் நான் ஒரு கணக்கு சொன்னேன்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் சிக்கினது எத்தனாயிரம் கோடி? 48,000 கோடி. அதுவும் டாஸ்மாக் என்ற ஒரு துறையிலேருந்து மட்டும். அதை தாண்டி அதே டாஸ்மாக் துறையில் பிளாக்ல சரக்கு வித்தது மூலமாக 50,000 கோடி. இது பிடிஆர் அவர்கள் சொன்னது. 48,000 crores இடி மூலமாக வந்தது. ரெண்டும் கணக்கு போட்டு பாருங்கள், 98,000 crores. இதெல்லாம் யாருக்கு? கொஞ்சம் போல் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு. மிச்சம் எல்லாமே ஃபேமிலிக்கு, ஸ்டாலின் அவரோட ஃபேமிலிக்கு. ஸோ ஐயாவோட ஃபேமிலிக்கு ஒரு துறை மூலமாக மட்டும், டாஸ்மாக் என்ற துறை மூலமாக மட்டும் 1 lakh crores ரெவன்யூ. இது 5 வருஷத்தில். அதை தாண்டி எத்தனை அமைச்சர்கள், எத்தனை கேபினெட்ஸ் இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். நகராட்சித்துறை இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, நீர்வளத்துறை இருக்குது, எவ்வளோ துறைகள் இருக்குது. நீர்வளத்துறையெல்லாம் கொட்டம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இவனுங்களுக்கு இந்த 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்குறது ஒரு விஷயமே கிடையாது. மொத்தமாகவே இந்த திமுகவுக்கு கூவுறவங்க ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்களா? ஆளுக்கு 5 லட்ச ரூபா வச்சு 10 பேர் கொடுங்க, எவ்வளோ வருது? 50 லட்ச ரூபா. 10 மாதம் கொடுங்க, எவ்வளோ வருது? 5 கோடி ரூபா. 5 கோடி ரூபா இவங்களுக்கு ஒரு விஷயம்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த அண்டா செந்திலாக இருந்தாலும் சரி, இந்த 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 ஒவ்வொரு உடன்பிறப்புகளாக இருந்தாலும் சரி, நம்மளை கொச்சப்படுத்தி நம்ம எல்லாம் அந்த பிச்சை காசில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எவ்வளோ இழிவாக பேசிகிட்டு இருக்கானுங்களோ, அது ஒவ்வொரு இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போய் நான் என் சொந்த காலில் நின்னுண்டா அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்ம வளரணும். இந்த நாய்ங்க ஏதோ பிச்சை போட்டோம், இது நாங்கள் போட்ட காசில் தாண்டா நீங்கள் வளர்ந்தீங்க அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு, இவங்க மூஞ்சில் கரியை பூசுகிற அளவுக்கு இந்த ஆட்சியை அகற்ற வேலையில் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஈடுபடணுங்கிற ஒரு வெறி வரல. என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் அந்த ஒரு எண்ணம் வரணுங்கிறது என்னோடய விருப்பம். அது ஏன்னா மனதார பேசும்போது அது பேச்சு வரல, அடுத்தடுத்து என்ன பேசணுங்கிறது அடுத்து ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ மக்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மளை எந்தளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்களோ அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதை ட்ரிகர் பாயிண்ட்டாக யோசித்து, ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவமானம். இவனுங்க நம்மளை என்னன்னாலும் பேசுகிறாங்க, இல்லை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். புரிஞ்சு நல்ல ஒரு பதிலையும் அளிப்பீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.